Hi my dear friends and families, welcome to our channel Gomes Family Vlogs. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான். எதை பத்தினா நம்ம 100 days weight loss transformation வீடியோ தான். சோ அத பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 100 days weight loss challenge பத்தி என்ன சொல்ல போறேன்னு பாக்குறீங்கன்னா நான் வந்து 100 days weight loss challenge பண்ண போறேன் அப்படினு நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருந்தேன். 5 days வரைக்கும் போட்டிருந்தேன். 6th day வீடியோ போடல. 6 7 8 days வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணியாச்சு. என்ன ஒரு விஷயம்னா நான் எக்ஸசைஸ் பண்ணேன். அந்த பண்ணதை வந்து வீடியோவில் எனக்கே பார்க்க வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சுங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று எனக்கு அது செட் ஆகலை. நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்து சுடிதார் போட்டுட்டு பண்ணால் இப்போ நம்ம சுடிதார்னால் கரெக்டாக போடுவோம். அதனால் வந்து நம்மளுக்கு திரும்பும்போது அங்கங்கே பார்த்திங்கன்னா பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் பார்த்திங்கன்னா டிஷர்ட் இந்த மாதிரி பேண்ட் போட்டுட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு தயக்கம் போடுறதுக்கு, ஏன்னா நம்ம ஏற்கனவே குண்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி போன அளவுக்கு ரீச் இல்லை இந்த வீடியோவுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இன்னொன்று வந்து ஒரு சினிமாவில் ஒரு டயலாக் இருக்கும்ல, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் நம்பாது, ஜெயிச்சவங்க சொன்னால் தான் இந்த உலகம் நம்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இந்த 100 days சேலஞ்சை விட போகிறது கிடையாது. நான் பண்ண தான் போகிறேன். வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஆனாலும் எவ்ரி 10 days நான் சொல்லியிருந்தாலும் 10 daysல வந்து வெயிட் வந்து ப்ராக்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எவ்ரி 10 days வந்து என்னுடைய வெயிட் நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்லுறேன். டெய்லி விலாகாக போட்டிங்கன்னா உங்களுக்கும் போர் அடிக்குது. ஸோ நான் மற்ற வேறு எந்த வீடியோஸ்லையுமே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவும் முடியல. இது எடுக்கிறதும் இது வந்து டே ஃபுல்லாக எடுக்கிறதும் எடிட் பண்ணுறதுமே டைம் சரியாக இருக்குது. உங்களுக்கு அசோஷியல் தெரியும், எனக்கு பெருசாக எடிட் பண்ண தெரியாது. ஸோ நம்மளுக்கு நார்மலாக எடிட் பண்ண தெரியாதால கொஞ்சம் டைம் இழுக்குது. அதனால் வந்து கொஞ்சம் மற்ற வீடியோஸ் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இதே தான் ஒரு 100 days நான் யோசிச்சு பார்த்தேன். 100 days நம்ம இப்படியே கொடுத்துட்டு இருந்தால் அப்புறம் ரொம்ப கஷ்டம். அதனால் சரி வேறு இதில் பண்ணலாம். நம்ம வந்து ப்ராக்ரஸ் மட்டும் அப்டேட் பண்ணால் நம்ம இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு நிறையா கான்ஃபிடென்ஸ் வரும் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போதைக்கு இந்த 5 days விட வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எவ்ரி 10 days, அதாவது எவ்ரி 10th day, இப்போ வந்து எனக்கு 5 days ஆகுது. 10th டேயில் வந்து நான் வந்து கரெக்டாக என்னுடைய வெயிட் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி 20 30 40 50 அந்த மாதிரி 100 day வரைக்கும் வெயிட் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவும் பார்ப்போம். இதுக்கு நடுவில் உங்களுக்கு வேறு எதனா வீடியோஸ் வேணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன ஒரு விஷயம்னா எல்லாருமே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு ஆசையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எதில் பண்ணுறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் பண்ணுறீங்க. ஆனால் யூடியூப்பில் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். எல்லாருமே எனக்கு வந்து எல்லாருமே மேக்ஸிமம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இல்லை. எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்கன்றது எல்லாருமே வாட்ஸ்அப்பு ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் தான் மெசேஜஸ் வருது. அதனால் பர்சனல் மெசேஜஸ்னால் பரவாயில்ல, இப்படி பண்ண அப்படி பண்ணுன்றது எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கணும்ல, நம்மளுக்கு மோட்டிவேஷன் வேணும்ல. ஸோ வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன தெரிவிக்கிறேன்னா 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஆனால் வீடியோவில் ஸ்டாப் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு வந்து காஸ்டியூம் செட் ஆகலை. நான் பண்ணுற வீடியோ எனக்கே பார்க்க கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப குண்டாக இருக்கேன். நம்ம வந்து வெல் ட்ரெயின்டு கிடையாது, பிகினர் தான். அதனால் என்னால் ஸ்டாமினாவோட கண்டினியூஸாகவும் பண்ண முடியல. அது நம்ம பண்ணும்போது வீடியோவில் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு வந்து டிமோட்டிவேட்டடாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் குவிட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து மெட்டபாலிசம்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு வீடியோவில் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலராக உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸு, அப்புறம் வந்து வெயிட் லாஸ்க்கான டிப்ஸு நிறையா யோசித்து வச்சுருக்கேன். எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்கின் கேர், ஹேர் கேர் இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த வந்து ஏற்கனவே ஒரு 2 days, இந்த ஒரு 5 days, இந்த 7 daysலேயே வந்து மாடியில் போயிட்டு வெயிலில் பண்ணதில் ஏற்கனவே நான் கொஞ்சம் கலர் கம்மி தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கருவண்டு மாதிரி ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதனால் ஸ்கின் டோன் இன்னும் ஃபஸ்ட்டோட கொஞ்சம் டார்க்கராக ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் மாற்றணும். அதுவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனலில் வந்து ஆல் இன் ஆல் உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நீங்கள் சொல்லுங்கள். என்னால் என்ன பண்ண முடியுதோ ஹெல்த் ரிலேட்டடானது சொல்லலாம், பியூட்டி ரிலேட்டடானது எதுனாலும் சொல்லலாம்.
நம்ம எல்லாமே பார்க்குறோம். ப்ளஸ் வீட்டில் எதனா சமைக்கணும், உங்களுக்கு எதனா சமையல் டவுட்டு அப்படின்னா கூட கேட்கலாம். ஏன்னா நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட்டாகவே சமைப்பேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு குறை கண்டுபிடிக்கிறவர். அவருக்கே வந்து நான் சமையல் செய்கிறது பிடிக்கும். அப்படின்னா நான் ஓரளவுக்கு நல்லா தான் சமைக்கிறேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நம்ம செஞ்சு நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே, அவ்வளோதான் இன்னையோட வீடியோ. நம்மளுக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய வீடியோ டெய்லி ஷார்ப்பாக ஈவினிங் 5 o'clock நம்மளுடைய வீடியோ வந்துடும். டெய்லி ஈவினிங் ஷார்ப்பாக 5 o'clock. சரிங்களா? என்னுடைய வீடியோ கரெக்டாக நீங்கள் 5 o'clock எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அதோட உங்களுக்கு நான் பாய் சொல்லிக்கிறேன். பாய்.